கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. Hi all, I'm going to talk about Peter today. My friend, no, not a friend, more than a friend, and he's my brother. We have been friends for more than 30 years, and we used to have hiccups, differences, but I would like to share one thing. I have had differences in my own Keith and kin, my sisters, brothers, but I have not been talking to them for weeks and, what do you say, at least 5 days. But when I used to fight with Peter or have differences, the very next day, me or Peter used to call me. That kind of a bonding we have. He's a wonderful person to be in this earth. Very nice person, kind, down to earth, very helpful in times, and always cheerful. We have had it is 30 years. I think it is not 30 years. It is like only 3 years friendship. It looks like, but a wonderful person. I'm very happy to have a friend like Peter. Thank you. Hello Peter, congratulations Peter. இன்றைக்கு உங்களது கடைசி நாள் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கவலையே பட வேணாம். இனிமேல் தான் உங்களது உழைப்பு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான நாள் இருக்கும். இனிமேல் உங்களுக்கு உழைக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. இனிமேல் பசங்க பார்த்துக்குவாங்க. எல்லாமே நல்ல மாதிரி ஆகும். வரப்போகிறத வச்சு நீங்கள் இதுக்கு மேலே படி உயர்த்தணும். போதும், நீங்கள் வேலை செஞ்சிருந்து போதும், உழைச்சிருந்து போதும். எனக்கு நீங்கள் சம்பந்தி என் மகனை மருமகனாக பார்க்கல, நீங்கள் மகனாக பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கன்றதே இல்லை. யாருமே பீட்டரான்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பார்க்கணும், எல்லாத்தையும் வர வைக்கணும், எல்லாத்துடைய ஜாலி டைப் மனுஷன். நீங்கள் கவலைன்றதை வேணாம். டெய்லி சர்ச் போவோம், டைம் பாஸ் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஹாய் பீட்டர், குட் ஈவினிங். இன்றைக்கி லாஸ்ட் டேன்னு தெரிஞ்சிச்சு. நிதிஷ் ஃபோன் பண்ணி சொன்னால் இன்றைக்கி லாஸ்ட் டேன்னு. அதனால தான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். இன் ஃப்யூச்சர் ஆல் த பெஸ்ட். அச்சா, ஒன்றா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நீ, ராஜு, நிதிஷ், டோனி எல்லாம் சேர்ந்து ஒரு 20 years வேலை பண்ணிக்கிறாங்க. நான் சென்டரில் போயிட்டேன் 2011. பட் எந்த கூட நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை பண்ணிக்கிறாங்க. அதனால சரி, ஆல் த பெஸ்ட் இன் ஃப்யூச்சரு. ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது பார்த்து இது பண்ண பீட்டர். ஓகே, ரேக்காவே எல்லாரும் கேட்டதாக சொல்லு. ஓகே, பசங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பசங்கள்லாம் சின்ன பசங்க இப்போ எல்லாம் பெருசாகிட்டாங்க. ஓகே, எனி ஹேவ் ஆல் த பெஸ்ட் இன் யுவர் ஃப்யூச்சர். பார்த்து ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது பார்த்து இது பண்ணணும். மாம், பாய், டேக் கேர், லவ் யூ, பாய். Hi, good evening everyone. Mom, எப்படி போயிடுச்சு? past 20 years we are together. Okay, so first of all I want to say thank you so much எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்ததுக்கு. பிகாஸ் நீ இல்லாத போனால், பிரதீப் இல்லாத போனால் என்னோடய லைஃப் நான் இங்கே வரைக்கும் வந்திருக்க முடியாது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஆல்வேஸ் ப்ரே ஃபார் யூ அண்ட் பிரதீப். யூ காட் ஜாப் ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அப்புறமா இந்த 20 years
Really, it's a big achievement uh, for all of us, I think, and especially நான் என்ன டைம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேனோ இந்த லாஸ்ட் 20 இயர் இட்ஸ் ரியலி அமேசிங். திங்க் பண்ணவே முடியாது பிகாஸ் வெரி ஃபாஸ்ட் 20 வருஷம் எப்படி போனதுன்ட்டு நம்மளுக்கே சத்தியமாக ஜஸ்ட் ஒரு ட்ரீம் மாதிரி தோணுது. பட் தோணுது அவ்வளோதான். பட் அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிக்கிறோம். ரொம்ப கஷ்டம் என்ன வாட் எவர் நம்ம ஜாப் பற்றி நம்ம எப்போவும் நம்ம ஒர்க்கு நம்ம மோசம் பண்ணது கிடையாது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ட் ஸ்பெஷலி நம்ம 2 பேர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன குட்டி 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 சண்டை 2 பேருதுமே. ஸோ இட்ஸ் ரியலி மெமொரேபிள். எனக்கு ரொம்ப எப்போ கூட நினச்சின்னு தான் இருப்பேன். சம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிப்பு வர்ற மாதிரி செய்யும். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் ஃபுல் லைஃப் லாங் வரை நம்ம இருக்கிற வரை இதெல்லாம் ரிமைனிங் ஆயின்னு தான் இருக்கும். ஸோ யூ ஆர் சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன் ரியலி. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப். நீ சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும், இதை நான் செஞ்சு நிற்பேன். ஸோ லைக் மீ பார்க்குறதுனா ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாருமே பண்ணிக்கிறோம். ஸ்பெஷலி ஹார்ட் ஒர்க்கிங்னா நானும் நீ ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டில் ஓடு நின்றது தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஸோ நம்ம சும்மா வீட்டில் உட்கார மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. ஸோ உன்னால் என் வாழ்க்கை கூட செட்டில் ஆயிடுச்சு உன்னால் பிரதீப்பால். நான் எப்போவும் மறக்க மாட்டேன் அது. யூ காட் ஃபார் மீ நான் அப்படி ஆக்சுவலி சொல்லணும். அதில் நீ அந்த ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பிரதீப் வீட்டுக்கு வராதே போயிருந்தா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ ஐ எம் நெவர் ஃபர்கெட் தட் மூமெண்ட் அண்ட் ஹோல் மை லைஃப். ஓகே, ஸோ எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் பீட்டர். நீ வாழ்க்கையில் இதுவரை எப்படி இருந்தியோ அப்படி தான் இரு. ஸ்டேபிளாக உன் மைண்ட் செட் என்ன செட்டில்மெண்ட் இருக்கோ இதுவரை எப்படி வந்தியோ இன் ஃப்யூச்சர் கூட அப்படி தான் போகணும். நீ அவ்வளோதான், சேஞ்ச் ஆகாதே. ஸோ பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ், லவ் யூ, டேக் கேர் and enjoy your retirement life with your family. Love you lots. Bye bye. Hello Peter, hope you had a good day today. Unfortunately I was not able to be there in the office today. When Gracie sent me a message asking me to make a video message for you, I was just thinking of the earlier days. You know, we both almost started our journey in BIAL together, and what I always have felt is that, you know, having people like you, Raj and many others in BIAL is the biggest blessing that I have got in my life. And I keep telling about this to my family every now and then, because the kind of support that I have received from you all I can never forget in my life. Okay, and yeah, I will miss the mornings that we used to have when you Raj and Nitish all come over to me, and then, you know, we keep chatting about a lot of things. I'll definitely miss those kind of mornings now. And I feel really sad that you have decided to move on. Anyways, I want to thank you from the bottom of my heart for all the support that you have given me, Peter. Wishing you a very, very fulfilling life ahead. Best wishes to you and your family. Please take care. Do keep in touch, and whenever time permits, please do visit us. It would be nice to have you guys come over to the office to meet all of us. So please take care. Do keep in touch. We will definitely miss you. Okay, all the best to you.